புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 338. தன் ஆன்மாவை நிறைவேற்ற பொருளில் மூழ்குகிறான். தன் கீழ் இயக்கப்படும் வடிவங்களிலிருந்து விழித்தெழுந்த பூமிதாய் தன் சக்திகளை அவன் கைகளுக்குக் கொடுத்தாள். வலியுடன் அவன் கனமான நம்பிக்கையை பாதுகாக்கிறான். அவன் மனம் அவளுடைய சாலைகளில் தொலைந்து போன ஒரு ஜோதி தாங்கி. சிந்திக்க மூச்சையும் உணர பிளாஸ்மையும் ஒளிரச் செய்யும். அவன் தன் மெதுவான மற்றும் சந்தேக மூளையுடன் உழைக்கிறான். பகுத்தறிவின் ஊசலாடும் நெருப்புகளால் உதவுகிறான். அவனது சிந்தனையையும் விருப்பத்தையும் ஒரு மாயக் கதவாக்குகிறான். அறிவு உலகின் இருளில் நுழையவும் சண்டை மற்றும் வெறுப்பின் ஒரு பகுதியை ஆளவும் விரும்பவும் வானத்தையும் பூமியையும் சமரசம் செய்ய இயலாத ஒரு மனம் பொருளுடன் 1000 பிணைப்புகளுடன் பிணைக்கப்பட்டு அவன் தன்னை ஒரு நனவான கடவுளாக உயர்த்துகிறான். ஞானத்தின் மகிமை அவன் நெற்றியில் முடிசூட்டும்போது கூட மனமும் ஆவியும் ஒரு பிரமாண்டமான கதிர் வீசும்போது விந்து மற்றும் மரபணுவின் இந்த உற்பத்தியை உயர்த்த மனமும் ஆவியும் ஒரு பிரமாண்டமான கதிர் வீசும்போது பிளாஸ் மற்றும் வாயுவிலிருந்து இந்த ரசவாதியின் அதிசயம் விலங்கின் ஓட்டத்தையும் ஊர்ந்து செல்வதையும் பகிர்ந்து கொண்டவன் தனது சிந்தனை நிலையை அழியாத உயரத்திற்கு உயர்த்துகிறான். அவனது வாழ்க்கை இன்னும் மனிதனை நடுநிலையாக வைத்திருக்கிறது. அவர் தனது உடலை மரணத்திற்கும் பலிக்கும் ஒப்புக்கொள்கிறார். பொருளைக் கைவிடுகிறார். அவரது அதிகப்படியான குற்றச்சாட்டு அற்புதங்களை சந்தேகிக்கும் ஒரு தாமதர்ச். அதன் அமானுஷ்ய சக்தியிலிருந்து மலட்டுத்தன்மையடைந்த ஒரு ஆவி. ஒரு நம்பிக்கையற்ற மூளை மற்றும் நம்பிக்கையற்ற இதயத்தால் அவர் உலகத்தை அதன் தொடக்கத்திலேயே முடிக்க விட்டுவிடுகிறார். அவரது வேலை முடிக்கப்படாமல் அவர் ஒரு பரலோக பரிசைப் பெறுகிறார். இவ்வாறு அவர் படைப்பின் முழுமையானதை தவறவிட்டார். பாதியிலேயே அவர் தனது விதியின் நட்சத்திரத்தை நிறுத்துகிறார். ஒரு பரந்த மற்றும் வீண் நீண்ட முயற்சி செய்யப்பட்ட சோதனை. ஒரு தவறாக சேவை செய்யப்பட்டு உயர்கருத்தாக்கம் சந்தேகத்திற்கு இடமின்றி செய்யப்பட்டது. உலக வாழ்க்கை அதன் இலக்கை காணாததால் தடுமாறுகிறது. அறியப்படாத ஆபத்தான நிலத்தை நோக்கி ஒரு ஜிக்ஜாக். அதன் வழக்கமான நடைப்பயணத்தை எப்போதும் மீண்டும் செய்கிறது. நீண்ட நடைப்பயணங்களுக்குப் பிறகு எப்போதும் பின்வாங்குகிறது. புத்தகம் 3 தெய்வீக தாயின் புத்தகம். காண்டோ 4 பார்வை மற்றும் வரம் பக்கம் 339. உறுதியான முடிவு இல்லாமல் கடினமான வெற்றிகள். முடிவில்லாமல் முடிவற்ற விளையாட்டை வரைந்தன. பொருத்தமற்ற மற்றும் பெரிய அங்கிகளில் ஒரு பிரகாசமான நோக்கம் இன்னும் அதன் முகத்தை மறைக்கிறது. ஒரு வலிமையான குருட்டுத்தன்மை அதன் வலிமையை ஒளிரும் வாய்ப்புகளின் பரிசுகளில் ஊட்டி நம்பிக்கையுடன் தடுமாறுகிறது. மனித கருவி தோல்வியடைந்ததால் கடவுள் அதன் விதைக்குள் தூங்குகிறார். அது உருவாக்கிய வடிவங்களில் சிக்கிய ஒரு ஆவி. அவரது தோல்வி கடவுள் வழிநடத்தும் தோல்வி அல்ல, மெதுவான மர்மமான அணிவகுப்பு முழுவதும் செல்கிறது. ஒரு மாறாத சக்தி இந்த மாறக்கூடிய உலகத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு சுயநிறைவேற்ற ஆழ்நிலை மனிதனின் பாதையில் செல்கிறது. ஆன்மாவின் இயக்கி அதன் பாதையில். அது அதன் படிகளை அறிந்திருக்கிறது. அதன் வழி தவிர்க்க முடியாதது. கடவுள் வழிகாட்டியாக இருக்கும்போது முடிவு எப்படி வீணாக இருக்கும்? இருப்பினும் மனிதனின் மனம் அவரது சதையை சோர்வடையச் செய்யலாம் அல்லது தோல்வியடையச் செய்யலாம். ஒரு விருப்பம் மேலோங்கி அவரது நனவான தேர்வை ரத்து செய்கிறது. இலக்கு பின்வாங்குகிறது. ஒரு பரந்த தன்மை ஒரு மகத்தான அறியப்படாத நிலைக்கு பின்வாங்க அழைக்கிறது. உலகின் அற்புதமான அணிவகுப்புக்கு முடிவே இல்லை. உடல் கொண்ட ஆன்மாவுக்கு ஓய்வு இல்லை. அது வாழ வேண்டும். காலத்தின் அனைத்து பெரிய வளைவையும் விவரிக்க வேண்டும். ஒரு உள்வரவு மூடிய எல்லையிலிருந்து அழுத்துகிறது, தடை செய்கிறது. அவருக்கு ஓய்வு மற்றும் பூமிக்குரிய நிம்மதி. அவர் தன்னை கண்டுபிடிக்கும் வரை அவரால் நிறுத்த முடியாது. வழிநடத்தும் ஒரு ஒளி இருக்கிறது. உதவும் ஒரு சக்தி இருக்கிறது. குறிக்கப்படாத உணரப்படாத அது அவரை பார்த்து செயல்படுகிறது. அறியாமையில் அவர் தனது ஆழத்தில் சர்வ மனசாட்சியை உருவாக்குகிறார். மனிதன் மனிதநேயமற்ற சிகரங்களை நோக்கிப் பார்க்கிறான்.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட தங்கத்தை கடன் வாங்கியவன், அவர் அழியாமைக்கான பாதையை வகிக்கிறார். உயர்ந்த தெய்வங்கள் மனிதனை பார்த்து எதிர்காலத்தின் அடித்தளத்திற்காக இன்றைய சாத்தியமற்றவற்றை தேர்வு செய்கிறார்கள். நித்தியத்தின் தொடுதலால் அவரது நிலையற்ற தன்மை நடுங்குகிறது, அவரது தடைகள் எல்லையற்ற நடைபாதையின் கீழ் விலகுகின்றன.